பெண்கள் தொடர்ந்து தற்கொலைக்கு ஆளாகி வருகிறார்கள். கடந்த சில மாதங்களில் நடந்து வரும் சம்பவங்கள் உண்மையில் தற்கொலையா அல்லது கொலையா என்பதை குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இவனும் காலி, இவனும் காலி, இவனும் காலி, இவனும் காலி. மிச்சம் மீதி இருக்கிற ஒரே ஒருத்தன் இவன் மட்டும்தான். சொன்ன மாதிரி நீக்கே முடிச்சிருவியா? முடிச்சிடலாமா? பாஸ், ராஜேந்திரன் ரெஃபரலில் கொடுத்தாங்க. கொடு. ஆஸ்பைரிங் சீரியல் கில்லரா? ஹலோ மச்சி, நான் இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். நான் நம்ம வீட்டு சாவியை சேட்டு வீட்டிலே கொடுத்துட்டு போகிறேன். சாவியை ஷூ ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டு போகலாமே? ஆமாம், ஷூ ஸ்டாண்டில் வைக்கிற ஷூவே இருக்க மாட்டேங்குது. இல்லை சாவி எப்படி? கரெக்டான லொக்கேஷன் தானே வந்திருக்கோம்? கரெக்டான லொக்கேஷன் தான் பாஸ். சரி, நான் சொல்கிற பிளானை தெளிவாக கேட்டுக்க. டைரெக்டாக இப்போ மேலே போகிறோம். மேலே போயிட்டு மயக்க மருந்து அடித்து அவனை ஃபஸ்ட்டு மயக்க அடிக்க வைக்கிறோம். அடுத்து அண்ணன் ஒரு லெட்ரு மருந்து வச்சுருக்கேன், அதை எடுத்து அவன் வாயில் ஊற்றிட்டு ஒரு லெட்டரை எழுதி அவன் செத்த மாதிரி செட்டப் பண்ணுறோம். செட்டப் பண்ணிட்டு அங்கேருந்து நேக்காக ரிலீஸ் ஆகிறோம். அதான் பிளான். பண்ணிடலாம் பாஸ். நம்ம ஏன் அவனை கொல்ல போகிறோம்? அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு காசு கொடுக்குறாங்க, நம்ம கொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே பாஸ். ஏதாவது மிஸ் ஆச்சு நீ மிஸ் ஆகிடுவேன். ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டு பண்ணிடலாம். க்ளவுஸ் எங்க? இந்தாங்க பாஸ். டேய் லாவண்யா கோபால், கிரிக்கெட் க்ளவுஸ் கொடுக்குற? சரி, மாஸ்க் எங்க? அங்கே என்னடா தெரியுது? உள்ளே போடா. கார்பெட்டில் உன்னை விட ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்லை. சல கிரவுண்ட் அங்கே இருக்கு, என்னடா பண்ணுறீங்க? யாரா சாலா? பேட் பாலா. இந்த பீஸ் அப்படி போடுறா. இது போதும் எனக்கே, இது போதுமே. க்ளவுஸ் வேற, வேறென்ன வேண்டும்? நீ போதுமே. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், நிறைஞ்ச மௌனம். ஜூஸ் எடு. ஃப்ரெஷரு தலையை பிடி. நீ வச்சுக்கிட்டு நேரா போடுறா. அம்மா குட்டி. என்ன பாஸ், விஷத்துக்கு பதிலாக சவனப்பை கொடுத்துட்ருக்கீங்க? சவனப்பில் தான்டா விஷமே காய்ந்திருக்கு. ஒன்று போயிட்டு இவன் பேரில் ஒரு லவ் ஃபெயிலியர் லெட்டர் எழுது. ஃபெயிலியர் லெட்டரா? ஓகே பாஸ். பாஸ், பெண்ணை எடுக்க முடியல பாஸ். க்ளவுஸை கழட்டிட்டு எழுதுறா வெண்ண. சாரி, மை ஃபால்ட். ஏய், ஃபோனை சைலண்ட்ல போட மாட்டியாடா மயிறு? என் ஃபோன் இல்லை பாஸ், அந்த வடக்க ஃபோனான்னு பாருங்க. வடக்கனா? வடக்க ஏன்டா தலைவர் பட்டம் வைக்க போறான்?
தலைவர் தலைவர் தான். சொல்கிறா. ஹோட்டலில் இருக்கேன், உனக்கு சேர்த்து பரோட்டா வாங்கிட்டு வரவா? இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசு. லெட்டரை கொடு. நான் உன்னையே நினச்சிட்டு இருந்தேன், நீ எவனையும் நினச்சிட்டு இருக்க. நான் போகிறேன். சேட்டு, 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 என்ன படுத்திருக்கான்? சேட்டு, 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 சேட்டு. டோரை க்ளோஸ் பண்ண மாட்டியாடா? அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். மயிரில் க்ளோஸ் பண்ண. மயிறு. டேய் டேய், சேட்டு, சேட்டு, நான் சேட்டுக்கு செட்டு பரோட்டா வாங்கிட்டு வரணுமா? அவன் செத்துட்டான்டா. என்னடா சொல்கிற? லவ் ஃபெயிலியர்னு லெட்டர் எழுதி வச்சு 7 ஏதோ கலந்து கொடுத்து செத்துட்டான்டா. வளராதடா, அவனுக்கு நேற்று தான் அவன் ஆளோட பேச்சப் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அவன் 7 குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான். சரி, நீ என்ன பண்ணு, அந்த லெட்டரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. சரி சரி, நான் அனுப்புகிறேன். சொல்கிறா. டேய், சேட்டு புறா தமிழில் லெட்டர் எழுதுனா காலையில் நியூஸ் பார்த்தியா? ஆமாம்ல, அவன் எப்படி தமிழ் எழுதுனா? எனக்கு என்னமோ அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா தப்பாக தெரியுது. நான் நம்ம பசங்களை கூப்பிட்டு வரேன், அது வரைக்கும் அங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. சீக்கிரம் வா, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் இங்கே இருக்கேன். இப்போ என்ன பாஸ் பண்ண போகிறோம்? ஹலோ மச்சி, நம்ம பசங்களை கூப்பிட்டு டக்குன்னு சேட்டு வீட்டுக்கு போ. சொல்றது மட்டும் செய்டா. யாரா நீங்கள்? இவனை என்னடா பண்ணீங்க? ஐயோ பாஸ், ஐயோ, எரும மாடே வலிக்குதுடா நாயே. சாலா, அம்மா அம்மா. எட்ரா. என்னாச்சு ப்ரோ, எங்கே போகணும்? நான் சொல்கிறேன் ப்ரோ, போங்க ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் போங்க. இவன் வேற. அங்கே என் ஃப்ரெண்டு எத்தனை பேர் போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க தெரில. என் உண்மையான முகத்தை இன்னைக்கெல்லாம் பார்க்க போகிறானுங்க.
ப்ரோ நீங்கள் சண்டை போடுவீங்களா? ஏய் வாங்கிக்கடா. என்ன பாஸ் நச்சு நச்சுன்னு? ஜூஸ் ஊற்றி விட்றா. கொஞ்ச நாள் இங்கே இருக்க வேணாம், எங்கேயாச்சும் போய் தலைமறைவாயிரு. நானும் தலைமறை ஆக போகிறேன் தாய்லாந்தில். அப்போ சென்னை உங்கள் தாய்நாடு கிடையாதா பாஸ்? ஓ தள்ளாவுடைய கபால். இவன் மாமனே செத்திங்கடா. அம்மா அப்பா. பாஸ் உங்களை பார்க்க யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க. இவன் எப்படா எழுந்திரிச்சான்? தெரியலையே பாஸ். இவனுங்க என்னடா இங்கேயே படுத்துருக்கானுங்க? டேபிளில் இருந்த ஜூஸ் தானே எடுத்த? இல்லை பாஸ், ஃப்ரிட்ஜில் கூலிங்காக இருக்குமே, நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஐயோ பாஸ் 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 இதுக்கு தான்டா நல்லா வேலை தெரிஞ்சவனா பார்த்து எடுக்கணும். உன்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு எடுத்தா இப்படி தான் வந்து நிற்கும்.